தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த பரிசுத்த நாள் அன்று நம்ம எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் இந்த நல்ல கிருபைக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். அடியவனுடைய ஊழியத்திலும் பயணத்திலும் கர்த்தர் கூட இருந்தார். நன்றி. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். தேவனுடைய ஜனங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் சில நாட்களாக உண்டாயிற்று. அப்படியே மக்களுடைய ஆவலும் இருந்தது. அப்படியே திரள் கூட்ட மக்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று. தேவனுக்கு மகிமை. கர்த்தாவே ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. மக்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும் களிகூறுதலும் உண்டானது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னால் அங்கே உள்ள காரியங்களை விசாரித்தேன். கிளைமேட் எப்படி, கொடிய வெயில் வறுத்தெடுக்கிறது, பயங்கரமான வெயில் என்று அங்கிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. தேவனுக்கு மகிமை. இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல இரவில் கொடைக்கானல் மாதிரி இருக்கிறது என்று அவருக்கு நான் சொன்னேன். இங்கே அப்படி இருக்கிறது. அவர் சொன்னார், இங்கே எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க ஐயா அங்கிருந்து என்று சொல்லி சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொன்னார். அவர் ஏதோ தற்செயலாக சொன்னார். ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் அங்கே சேர்ந்தோம். ஆண்டவர் கிருபையினால் அங்கே இரவிலே மழையும் பகலிலே மேகஸ்தம்பமும் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய திருவிழா சுத்தத்தை நிறைவேற்ற சகல அனுகூலங்களையும் செய்து தந்திருந்தார். எனக்கும் நல்ல நல்ல அதாவது திறனை, அதாவது என்ன சொல்வது, அப்படி ஆட்கொண்டிருந்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கொண்ட ஒரு பாஸ்டர் சொன்னார்கள், பகலில் பல புறக்கரங்கள் இருக்கிறதுனால் நீங்கள் இடையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாம் அடுத்த வேலையை தொடரலாம் என்று சொன்னார். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் இங்கே ரெஸ்ட் எடுக்க வரவில்லை, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனபடியினால் எனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் தெரியவில்லை. ஆனபடியினால் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்யலாம் என்று இங்கே தங்கியிருந்த நாட்களில் எல்லாம் அந்த வேலையை இடைவெளி இல்லாமல் செய்ய கிருபை செய்தார். செய்துவிட்டு அங்கிருந்து நான், அதாவது மாலையில் செவ்வாய்க்கிழமை மாலை அங்கிருந்து புறப்படுவது கடைசியில் ஒரு வீட்டுக்கு போய் அங்கே ரொம்ப அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். போய்விட்டு மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பினேன். எனக்கு இருமலும் கோல்டும் உண்டாச்சு. ஒரே இருமல், அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போது பாஸ்டர் சொன்னார், என்ன இருமலா? இருமல் என்றால் வேலை முடிந்தது என்று அது காட்டுது. என்னுடைய வேலை முடிஞ்சிட்டு போகலாம் என்று என்னுடைய சரீரத்தில் ஒரு சேஞ்சிங் ஏற்பட்டது. அந்த இருமல், அந்த சளி என்னை தொடர்ந்து இருந்தாங்க. என்றால் அங்கே முழுவதும் பகலும் இரவும் ஏசியிலேயே இருந்தபடியினால், அதாவது என்னுடைய பாடியில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றமும் காணப்பட்டது. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் அவைகள் மத்தியிலேயும் ஊழியம் செய்ய நான் நேற்றும் பிறருக்கு வரல. அதாவது என்னுடைய அந்த கோல்டு, அந்த இருமல் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. காலையில் இருந்தேன், காலை வரைக்கும் இருந்தது. காலையில் நான் கொஞ்சம் தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டு இருந்தேன். ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு வல்லமை இறங்கினது. அதனால் அடக்க முடியாத சத்தத்தை எழுப்பியது. தேவனுக்கு மகிமை. அப்படி அந்த சத்தத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். இது அறுவடை காலம். அப்படினால இந்த ஊழியம், உங்களுடைய ஊழியம் அறுவடை நட்டது ஒருவர், அதாவது நீர் பாய்ச்சினது ஒருவர், விளையச் செய்த கர்த்தர். அந்த விளையச் செய்த கர்த்தர் அதை விளையச் செய்திருக்கிற அப்படின்னா உலகம் முழுவதும் இப்போ அறுவடை காலம். சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, அதாவது விதைக்கிறதும் அதாவது நீர் பாய்ச்சுகிறதும் ஒரு பக்கம் கொஞ்சம் இருந்தாலும் முழு வேலையும் இப்பொழுது என்ன என்றால் அறுவடை செய்கிற காலம். தேவனுக்கு மகிமை. அதாவது விதைத்து நீர் பாய்த்து ஓரளவுக்கு வந்திருக்கிறவைகளை பூரணப்படுத்தி அவைகளை அறுவடை செய்து தேவனுடைய ராட்சியத்தில் கொண்டு சேர்க்கணும். அந்த வேலை என்பதை இந்த காலையில் ஏற்கனவே அறிந்த சத்தியம். இந்த சத்தத்தில் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். அதற்காக தேவனுக்கு மகிமை. இன்று நாம் பார்க்க போகிற காரியம் என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியை நாம் சில வசனங்கள் மூலம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மாதிரி என்ன?
அவர் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? பிதாவுக்கு சுத்தமானதை மட்டும் அவர் நிறைவேற்றினார். அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய ஜெபம் என்ன? பிதாவே, உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், உங்களுக்கு சுத்தமில்லை என்றால் நீக்கும். இந்த பாத்திரம் அவர் விரும்பலை. இந்த பாத்திரம், அதாவது அவர் மறிக்க போறார், மரணத்தை பற்றி அவர் பயப்படவில்லை, பயம் கிடையாது. அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்றால், உலகத்தின் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து அவர் மறிக்கணும். அதுக்கு தான் பிதாவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணாராக இருக்கிறபடியால் அந்த பாவம் தன்மையில் சுமர்கிறதை அவர் விரும்பவில்லை. அப்படினால் இந்த பாத்திரம், நீர் இப்போ கொடுக்க போகிற இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், உங்களுக்கு விருப்பமானால், உங்களுக்கு சுத்தமானால் நீக்கும், இல்லாவிட்டாலும் நம்முடைய சுத்தத்தின்படி ஆகிறது என்று இயேசு சுவாமி சொன்னார். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுக்கு, இயேசுவுக்கு தெரியும், பிதா ஒரு காரியம் தீர்மானித்திருந்தால் அதுதான் நடக்கும். அது யார் ஜெபம் பண்ணினாலும் சரி, யார் அதற்காக பிரயாசப்பட்டாலும் அது மாற்றப்படவே மாட்டாது. ஒரு தடவை அல்ல, 3 தடவை ஜெபம் பண்ணினார். 3 தடவை இதே வார்த்தை சொல்லித்தான் ஜெபம் பண்ணினார். அப்படி 3 தடவை என்றால் அவருக்கு அந்த மரணத்தில் எவ்வளவு பெரிய பாரம் இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய பாரம். பாவி அல்ல, பாவத்தை சுமந்து, பாவத்தோடு அந்த பாவத்தை சுமந்து கொண்டு நான் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற ஒரு காரியம். வாசிங்க பாபம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியத்தை வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தேவன், அவர் தேவகுமாரன், தேவருக்கு சமமானவர் என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த முறையை நமக்கு கற்று வந்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு அருமையாக. அவரும் தேவன் தான், அவர் தேவனுக்கு சமமானவர். ஆனாலும் அவர் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் இந்த பூமிக்கு எதற்காக பிதா அனுப்புகிறாரோ அந்த நோக்கம் தண்ணியில் நிறைவேறணும் என்று அவைகளை உணர்ந்து கொண்டபடியினால், ஆனால் அந்த மரணம் அவருக்கு கஷ்டம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவருடைய யோவான் சுவிசேஷம் படிக்கணும்னா, மற்றபடி உள்ள அந்த சுவிசேஷம் படிக்கும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, நான் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றே அவர் சொல்லிக் கொண்டிருந்தவர். இந்த ஒரு இடத்தில் என்ன சொல்லுகிறார்? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அதில் புலம்புகிறார் பாருங்க. அதாவது பிதாவின் முகம் கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டு போயிட்டு, என்னால் பிதா வந்து குமாரனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பாவத்தை பார்த்து தான் குமாரனை பார்க்க முடியும். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனபடினாலே குமாரனையும் பார்க்க முடியவில்லை. ஆனபடினால் தான் இவர் கதறுகின்றார், உம்முடைய சத்தம் நின்று போய்விட்டது, உம்முடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த பாவம் உங்களுடைய என்னுடைய பாவம்தான் பிதாவினுடைய முகத்தை அவருக்கு மறைத்து விட்டது. அப்படினால இதற்காக இந்த பாவத்தை அவர் சுமந்துதான் தீர்க்க வேண்டும் என்பது பிதாவின் சுத்தமாக இருந்தபடியினால் அவர் பிதாவினிடத்தில் இப்படி கதறினார். எப்படி ஜெபம் பாருங்க, முகங்குப்புற விழுது. எவ்வளவு பெரிய மன வருத்தம் இருந்திருக்கும் பாருங்க, அவருக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும். முழங்கால் பண்ணிட்டு அவர் ஜெபம் பண்ணார் என்று பல இடங்களில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல முகங்குப்புற விழுந்து அவருடைய துக்கத்தை அங்கே காட்டுகின்றார். காட்டி அதை மாற்றவில்லை, மாற்றும்படி சொல்லவும் இல்லை. அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இந்த பாத்திரம், இந்த மரண பாத்திரம் என்கிட்ட கொடுக்கிறீரே, இதை நான் வாங்கித்தான் ஆகணுமா? வாங்கிறது சுத்தமா? உம்முடைய சுத்தத்தின்படி, உம்முடைய சுத்தத்தின்படி செய்யும் என்று சொன்னார். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. இது நமக்கு கற்றுத்தந்த ஒன்று. நமக்கு விருப்பமில்லாத ஒரு சுத்தத்தை கர்த்தர் நமக்கு காட்டினால் நமக்கு எப்படி பாருங்க. அப்பவும் நான் இதை சொல்லி தான் ஜெபம் பண்ணணும். அதில் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அதில் தான் கர்த்தர் அவருடைய உள்ளத்தை நினைவை நிறைவேற்ற முடியும். அதுபடினால் அவர் 3 வேளையும் சொல்லிவிட்டார். 3 வேளையும் அப்படியே 2வது தடவை கேட்டார், 3வது தடவை கேட்டார். அப்புறம் குமார் ரெடி ஆயிட்டார். சீசரிடத்தில் சொல்லி வாருங்கள்,
போகலாம் கிறிஸ்தவனுக்கு, வேலை வந்து விட்டது என்று அவர் சொன்னார். ஏன்னா பிதா மாற்றவில்லை, அது அந்த மரணம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த பாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனபடினால் அது மாற்றவில்லை. அடுத்து பிதாவின் சுத்தத்தை செய்ய அந்த மரணத்திற்கு, அந்த கொடுமையான, அந்த அதாவது நிஷ்டூரமான அந்த ஒரு அவமான சின்னத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனபடினால் அவர் நமக்கு காண்பித்த வழி என்ன? பிதாவே இப்போ நமக்கு பல வகையில் நமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், பல வகையில் இருக்கும், பல நெருக்கங்கள், பல துன்பங்கள், வியாதிகள், பல சூழல்கள் இருக்கிறது. நாம் விரும்ப மாட்டோம், அது நமக்கு விருப்பமாக இருக்காது. அப்போ நான் ஆண்டவரே இதை நீக்கும், நான் இத்தனை நாள் பாஸ்டர் இருக்க போகிறேன், நான் இத்தனை நாள் தூங்க மாட்டேன், ஜெபம் பண்ண போகிறேன், நீ நீக்கும். அது ஜெபம் அல்ல, அது தேவ சுத்தம் அல்ல. கவனிங்க, அதாவது சில காரியம் நாம் விரும்புகிறது கைகூடி வராது. விரும்புகிற காரியத்தில் தோல்வி மாதிரி இருக்கும், தோல்வியாகவே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் மாற்றி கேட்கக்கூடாது. ஆண்டவரே இது உங்களுடைய சுத்தமா, இதில் ஏதோ நீர் பேக்ரவுண்டில் வைத்திருக்கிறீர், எனக்கு தெரியாது, ஆனபடினால் நீர் இப்படி நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உம்முடைய சுத்தமாக கிடவும் என்பது இலகுவான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை. அது வாழ்க்கையில் எவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது லகுவான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை. இந்த பாதையில் நடத்துகிறார், நடத்திட்டு அப்படி விட்டுருவாரா? அதில் நமக்கு தாங்கத்தக்க சக்தியும் பலத்தையும் ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனபடினால் இந்த வார்த்தை எனக்கும் இப்பொழுது சில தினங்களாகத்தான் என்னுடைய மனதில் அழுத்தத்தை உண்டாக்கிறது. அதாவது கூர்ந்து பார்க்கும்போது இயேசு இந்த மரணத்தை விரும்பவில்லை, மரணத்தை விரும்பவில்லை என்றல்ல, இந்த மரணத்தை விரும்பவில்லை. இந்த பாத்திரத்தை வாங்குவது ஒரு கஷ்டமாக இருந்தது. இந்த மரண பாத்திரத்தை, இந்த சூழ்நிலையில் பாவத்தை சுமந்து அதில் வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கும், அது வேறு, அது அது அவரை கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த பாவத்தை சுமக்கணுமே என்று பாவத்தை கண்டவருக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு, அதில் அவருக்கு அவ்வளவு ஒரு அச்சம், அதை அவர் வெறுத்தார். இது வேண்டுமா, எனக்கு வேண்டுமா என்று கூட கேட்கவில்லை, இது உமக்கு சுத்தமா இருந்தால் அப்படி ஆகட்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய சீடர்கள் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார்கள். அடிக்கடி நான் தியானிக்கிறதா, இப்படி எனக்கு புதிய உலகமாக இந்த வசனங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. என்ன கேட்டார்கள்? யோவான் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறார், நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை சொல்லித்தாரும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அதாவது என்ன செய்தாரோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. இன்றைக்கு மனிதர்கள் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டு பைபிள் எழுதியிருக்கு இப்படி சொல்வார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் உண்டா? என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கடைபிடிக்கிறேனா? அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனா? அந்த வழியாக போக விரும்புகிறேனா? அதைத்தான் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை. ஜெபம் பண்ண அவர் ஜெபம் பண்ணினார், உம்முடைய சுத்தம் ஆகட்டும். அப்படியே இவருக்கு விருப்பமில்லாத ஒரு பாத்திரம் தான் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு மான சின்னங்கள் பாருங்க, எவ்வளவு. அப்போ ஜெபம் பண்ண கேட்டார், ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். ஆண்டவர் அவர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இல்லையா? என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வாசிங்க. அதே மத்திய 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். யாரு வீண் வார்த்தைகள் அனுப்புறது? யாரு? அஞ்ஞானிகள், தேவனை அறியாத அஞ்ஞானிகள், தேவனை தெரியாத, தேவனுக்கு தூரமாயிருந்து வேற காரியங்களை, தேவன் அல்லாதவர்களை சேவித்து பூஜிக்கிற அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அல்லவா? யுவத்தில் அனுப்புவார்கள், இதைத்தார். இங்கே நம்மவர்களும் கவனிக்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஜெபத்தில் வித்தியாசம் உண்டு. எல்லா இடத்திலும் சைட் மேனிக்கல்ல. ஜெபம் பண்ணுங்கள் கூட்டத்தின் ஆசீர்வாதம், ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக என்று. அல்ல ஒரு நோயாளிக்கு ஜெபம், அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபம் பண்ணலாம் என்று சொல்ல பரிசுத்தார அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்.
விட்டுட்டு இங்கிருந்து போய் உலகத்தின் அற்றோரைக்கு போய் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு ஆண்டவரே உலகத்தை ரட்சி, அதை ரட்சி, இதை ரட்சி, அங்கே செய்யும், இங்கே செய்யும் எல்லாம் கேட்டு கடைசியில் இறங்குகிறதுக்கு வழி தெரியாமல் சுற்றுகிறவர்களும் உண்டு. தேவனுக்கு மகிமை. மரத்தில் ஏறிடுவாங்க, ஆனால் கீழே இறங்க முடியாது. ஆனபடியினால் அதாவது இதில் ரொம்ப கருத்து இருக்கு. எதற்காக இந்த அஞ்ஞானிகள் என்ன சொல்ல வீண் வார்த்தைகளை சொல்லி அவர்கள் என்னெல்லாமோ சொல்லி அலப்புகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க கேட்பதற்கு முன்னமே உங்கள் தேவைகள் என்னது என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் சிறையில் என்ன வார்த்தை சொல்லணும் ஆண்டவர் கேட்டேன். கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ண முடியும் சொல்லு. இன்றைக்கு சபைக்குள்ளே மக்களிலே கிருபை தேவை. கிருபையை ஜெபம் பண்ணி பெறுவதல்ல, கிருபை எப்படி வரணும்? ஸ்தோத்திரத்தினால. அதான் கூடி வரும்போது சொல்றது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். எல்லாம் சார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது காட்டாற்று தண்ணி மலையிலிருந்து வருகிறது போல இறங்கி வந்து டேம நிரப்பு. சாலமோன் கட்டின ஆலயத்தில் உள்ள போக முடியாதபடி நிரப்பிட்டு அங்கே புகை எழும்பிட்டு தேவ மகிமை. அப்படி போல இக்காலத்திலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனபடியினால் அதாவது என்ன சொல்லி கொடுத்தார்? அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு ரொம்ப தெரியும், வசனம் தெரியும், அது தெரியும், இது தெரியும் என்று தங்களுக்கு அதிகம் தெரிகிறது போல நிறைய வார்த்தைகளை வசனிக்க ஆரம்பிக்கிறார்கள். கூடி வந்திருக்கிற நோக்கம் என்ன? நான் எதற்காக வந்திருக்கின்றோம் பாருங்க. ஒரு மரம் இருக்கிறதுனால் அதில் ஒரு கனி இருக்கு. அந்த கனியை நான் எடுப்பதற்கு அதே குருவிட்டு அடித்தால் தான் அது நம்மளோட மடியில் விடும். இல்லாவிட்டால் அங்கேயும் கல் எடுத்து எறிந்தால் விழாது, கண்ணு தான் போயிட்டேன் இல்லை. அதுபடினால ஆண்டவரிடத்திலேயும் நாம் கருத்தாய் ஜெபம் பண்ண கற்று தந்திருக்கின்றார். அதுபடினால் அதிக வசனிப்பினால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்கள் விண்ணப்பியாமல் வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு இப்போ அதாவது ஆலயத்துக்கு வருகிறோம் பாருங்க, அதை வீட்டில் தான் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு முன்னமே நம்ம என்ன காரியம் நமக்கு தேவை, என்ன வேண்டிக் கொள்ளணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முந்தைய உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்படினால்தான் தூதனை அனுப்பி அதாவது தானியேலுக்கு சொல்ல சொன்னார். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை அவனுக்கு வெளிப்பட்டது. ஆமா, அவர் வேண்டிக் கொள்ள முந்திய ஆனப்படினால் அவனுக்கு இந்த பதில் போய் சொல்லு. நம்ம ஒவ்வொருவருக்கு அதுதான் பதில். அருமையானவர்களே, அப்படினால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போது வேண்டிக்கொள்ளும் முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஜெபம் பண்ண வேண்டிய அந்த விதத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அஞ்ஞானிகளை போல அல்ல, நிறைய தெரியும் என்று வசனிக்கிறவர்களை போல அல்ல. நீங்கள் வேண்டிக்கொள்ள அதாவது வேண்டிய விதமாவது வாசிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் எப்படி? பரலோகத்தில் செய்யப்படுவது போல என்று ஜெபம் பண்ணுங்க. அந்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். அதுவே பிதாவின் சுத்தம். ஆனபடியால் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கே செய்யப்படட்டும். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அப்போ இவைகளெல்லாம் எல்லாம் தரப்படும். நீங்க கேட்க வேண்டாம். நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. இதை ரொம்ப வசனிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் ஆட வேண்டியது பரலோகத்துக்குரியவைகளை, அதுவைகளுக்குரியவைகளை நான் ஆடுவோம் என்றால் அடிக்கடி சொல்லுகிறது தான் மக்களுக்கு என்ன சொல்லுகின்றோம். அதாவது நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்த உடனே கர்த்தரை துதியுங்கள். துதித்து விட்டு தியானத்தில் இருங்க கொஞ்ச நேரம்.
அந்த நேரத்தில் உங்கள் உள் மனதை உங்களுக்கு உள்ளே அனுப்புங்க. உங்களுக்குள்ளே அனுப்பி உள்ளே உங்களை ஆராயுங்கள். உங்களை ஆராய்ந்து, இதெல்லாம் தேவனுடைய ராட்சியத்துக்குரியது, ஆராய்ந்து எந்த மூல முடுக்கில் எந்த அழுக்கு இருக்கு, என்ன நடக்கு என்ன கண்டுபிடித்து தினமும் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிட்டு நீங்கள் தேவ சொந்தத்தில் சும்மா வாய முடிட்டு காத்திருந்தாலும் போதும். அங்கிருந்து உங்களுக்கு தேவையெல்லாம் வரும். அதுங்கிருந்து தேவையெல்லாம் வரும். அருமையானவர்களே, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள். அதுவே பிதாவினுடைய சுத்தம், அதுவே தேவ சுத்தம். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அதோடு கூட எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினா ஆண்டவரே நான் சோதனைகிறேன். இயேசு ஒரு நாள் மலையிலிருந்து இறங்கி வந்தார். வரும்போது ஒரு குஷ்டரோகி வந்து குறுக்கடைகிறான். குறுக்கிட்டு அவனுடைய ஜெபத்தை பாருங்க, எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அதாவது இன்றைக்கு பரம்பரை விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கூட என்னத்தெல்லாமோ சொல்லி இங்கே நமக்கு சில போன்கள் வரும். போன் வருது பார்த்தா நமக்கு வேடிக்கையாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஐயா என் பிள்ளை மார்க்கில் குறைஞ்சி போச்சு, ஐயா குறைஞ்சி போச்சு. ஏங்க நான் இத்தனை மார்க்கு வாங்கிறேன்னு நினச்சேன், ஐயா இப்படி ஆயிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் மார்க்கு கொஞ்சம் அடுத்தால இருக்கும், ஆனால் இவ்வளோவா தாண்டி போனேன்னு நினச்சேன்னு அழுக. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு விரோதமாக ஏதோ பண்ணி போட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. புஸ்தகத்தை படிச்சுட்டு தாரன்னு தான் வாங்கிட்டு போனாங்கன்னா அங்கே கொண்டு என்னவோ பண்ணி விட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு வர அழுக. இயேசுவின் நாமத்தில் இவைகளெல்லாம் அதட்ட வேண்டிய காரியங்கள் தான். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? ராட்சியத்துக்குரிய தேடுங்க, இதெல்லாம் நீங்க கேட்காமலே தரும். எத்தனை பேருக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பாருங்க. இந்த சீட்டு அந்த இடத்துக்கு நம்ம மாறுதல் ஆகணும். அது ஒரு நல்ல சீட்டு, உலக பிரகாரமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு. அதுக்காக அவரை பிடிப்பாங்க, இவரை பிடிப்பாங்க, அவரை பிடிப்பாங்க. நம்ம சகோதரி வந்து சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கணவர் வேறு இடத்துல வேலை பார்க்கார அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டாங்க. இங்கே அதுக்குரிய இதெல்லாம் நடந்து எல்லாருக்கும் இடங்கள் மாற்றம் கொடுத்தாச்சு. இந்த சகோதரி ஒன்றும் ஒன்றுமே கேட்கல. இவர்கள் எல்லாரும் விரும்பின அந்த இடத்துல இந்த சகோதரியை போட்டு, அது ஒரு உலக பிரகாரமாக அவர்களுக்கு நல்ல சம்பாதிக்கிற இடம். ஆனால் இது அதை விரும்பாத ஆள். அந்த இடத்துல போட்டாங்க. வந்தோட எல்லாரும் ஓடி வந்து எந்த மினிஸ்டரை பார்த்தா, யாரை பார்த்தா, எங்கே போகிறேன் எல்லாம். நான் பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சிருந்தேன், மற்றபடி இங்கே பூமியில் யாரையும் பிடிக்கவில்லை. அவரிடத்தில் சொல்லியிருந்தேன், அவரை பிடிச்சதிருக்கிறார். என்ன சொன்ன? உங்களுடைய சுத்தமாக கிடவது. என்னை எங்கே வேலை லாபத்தீர் அங்கேதான் வேலை பார்ப்பேன் என்று சொன்னேன். ஆனால் அவருக்கு இப்படி சுத்தமாயிட்டு பாருங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுகிறான் பாருங்க. மத்திய 8 வசனம் 2, 3 வசனங்களை நாம் பார்ப்போம், வாசிக்கலாம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். என்ன சொன்னா பார்த்தீங்களா? என்ன சொன்னா? என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை போல ஆளுக்கு சுகமாக்குற சுத்தம் தான் என்று அடுத்த வசனத்தில் சொன்னார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்து அவருடைய சுத்தம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே உமக்கு சுத்தமானால், கட்டாயம் இல்லை, கண்டிப்பா செய்யணும் ஆண்டவரே, நான் விட மாட்டேன், கண்டிப்பா. அந்த ஜெபத்துக்கு அல்ல, அவன் அவ்வளவு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை சுகமாக்கு, நமக்கு சுத்தமா கெஞ்சுகிறான். அதுதான் ஒரு பண்பாடான வார்த்தை. அந்த பண்பாடான வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுற போது ஆண்டவர் சொன்னார், உன்னை சுகமாக்குவது எனக்கு சுத்தம்.
அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சுகமாக உடனே சுகமானான். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையும் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். நாங்கள் மாதம் ஒரு ட்ரிப்பு விசிட்டில் இருப்போம்னால அப்போ சென்னைக்கு அப்படியே நாங்கள் போவோம். இந்த தடவை 7 வருஷம் ஆகிருக்குது நான் போய். 7 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ போயிருக்கிறேன். அப்போ மாதந்தோறும் இங்கே போவோம். சராய் நகரில் நமக்கு அங்கே வந்து வீட்டில் தங்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு பையன் வந்தான். பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ண என்னத்துக்கு, அதாவது ஒரு வேலைக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நடந்திருக்கிறது, நான் நாளைக்கு போகிறேங்க அப்படின்னு. அது இன்றைக்கு முடிஞ்ச காரியத்துக்கு நாளைக்கு எப்படி போகிறேன், நாளைக்கு நீ எப்படி போக முடியும் என்று அவன் சொன்னதில் நம்முடைய விசுவாசம் ஒருபடி வளர்ந்துட்டு பாருங்க. ஆமாம், தேவனுக்கு மகிமை. என்ன சொன்னான், எனக்கு நம்பிக்கை இருக்குது பாஸ்டர், அதனால நான் போகிறேன். சரி போடி ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? திங்கட்கிழமை அங்கே போனான். போகும்போது அங்கே ஒரே ஒரு ஆள் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் என்னப்பா தம்பி, இல்லை இப்படி இன்னொரு கேள்விப்பட்டேன், நான் அது நேற்று நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டாங்களே, நீ இன்றைக்கு எப்படி வந்த? இன்றைக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா, உனக்கு தெரியல? இல்லை சார், நான் நேற்று கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போயிட்டுன்னா இன்றைக்கி எப்படி முடியுமா? அப்போ நீ வேலை தந்தாலும் நீ கோயிலுக்கு தானே போயிடும், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டல்ல. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போயிடுவ, ஆனாலும் உனக்கு வேலை எப்படி கொடுப்பது என்று கேட்டார். அவன் சொன்னான், கேட்டார், வேலை கொடுத்தால் நீ வேலைக்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு தான் நான் போவேன். எனக்கு எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, அன்றைக்கு என்னுடைய இடத்தை நான் விடமாட்டேன் என்று இருக்கிறவனுக்குத்தான், அதாவது என்று கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அவர் மேலே கீழே பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலைக்கு வரமாட்டேன், கோயிலுக்கு தான் போகல. அப்படியாப்பா, நேற்று நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க, இன்றைக்கு ஒருவரும் என்னுடைய விருப்பத்துக்கு இல்லை. உன்னை போல தான் ஒரு ஆளை தேடி நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா? உன்னை போல ஒரு ஆள் வேணும் எனக்கு, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பையன் வேண்டும் என்று நேற்று எவ்வளோ திறமை உள்ளவன் தகுதி உள்ளவெல்லாம் வந்திருந்தான், எல்லாம் வந்திருந்தான், அவனெல்லாம் அனுப்பிவிட்டேன். இப்போ இப்படி ஒன்றை போல ஒரு ஆளுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா? சேர் எடுத்து போட்டு உட்காரு சார், அப்படி நேரம் கழிச்சு போகலாம், நாளைக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணு. இவ்வளோ பொறுப்பெல்லாம் நான் உன்னுடைய கையில் தான் ஒப்பு கொடுப்பேன். எனக்கு ஒரு தேவ பக்தி உள்ளவன் வேணும், அவனை நம்பிதான் அவனிடத்தில் நான் பொறுப்புகளை கொடுக்க முடியும் என்று அவர் ஒரு தேவ மனிதன். ஆனபடினால உலகத்தான் எவ்வளோ நாளும் திருட்டுத்தனம் பண்ணுவான், உலகம் இருக்க மாட்டான். ஆனபடினால அப்படிப்பட்டவன் வேண்டாம், ஒரு தேவ பிள்ளை எனக்கு வேண்டும், அவரிடத்தில் என்னுடைய பொறுப்பை தரும் என்று வேலை கிடைத்து விட்டது. மறுநாள் மாலையில் ஒரு ட்ரெஸ் ஸ்ட்ரேயில் பழங்களாம் ஸ்வீட்டு கியூட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏந்திட்டு வரான். அப்போ என்னப்பா இது என்ன கேட்டால் வேலை கிடைச்சி. உனக்கு யாருப்பா வேலை கொடுத்தா? கடவுளை விசுவாசத்தை இல்லையா? எனக்காக ஒரு சீட்டு, எனக்காகத்தான் அந்த சீட்டு வேக்கண்டாக இருந்தது, வேலை போட்டாச்சு. நாளைக்கு வேலை மட்டுமில்லை, அந்த கம்பெனியுடைய எல்லா பொறுப்பையும் கூட எனக்கு தர அவர் சொல்லிட்டு. இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்வடைவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அப்படிப்பட்ட தியாகிகள் நம்முடைய மத்தியிலே சபையிலே ஏராளம் உண்டு. அப்படியெல்லாம் வாலிப நாட்கள் அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாக்கு சுத்தமானால் அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு சுகம் கொடுக்கணும், இப்படி ஆள் என்னுடைய சுத்தத்தை தான் இவன் எதிர்பார்க்கிறான் என்று. எனக்கு சுத்தம் உண்டப்பா, உன்னை போல ஆளுக்கு சுத்தம் கொடுப்பது என்னுடைய சுத்தம் தான். சோமாய்ப்போம்.
அதே விடமாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவ சுத்தம். நமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கப்படலாம், சொப்பனங்கள் கூட காணப்படலாம். ஆனாலும் தேவ சுத்தம், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் வாங்கித்தான் ஆகணுமா, உங்களுடைய சுத்தம் அதுவாக இருந்தாலும் சரி. அப்படியே அவர் செய்தபடினால் இன்று நீங்கள் நானும் இந்த நன்மை பெற்றுவிட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உமக்கு சுத்தமானால் என்று ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, என்னிலும் செய்யப்படுவதாக. அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். அது நம்முடைய தேவ சுத்தம் செய்வதற்கு நம்ம பொறுமையை சோதிக்க வருகிற ஒன்றாக இருக்கலாம். காத்திருப்போம். நாம் இந்த ஊழிய காலத்தில் பைபிளில் இருந்து அறிந்தது ஓரளவுக்கு இருந்தாலும் நாம் நடைமுறையிலே கற்றுக்கொண்ட காரியம் ஏறாம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அங்கேதான் இருக்கிறது என்று சொல்லுங்க. தேவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். நாம் அந்த அடுத்தோடுகளை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் அப்படி ஆகும். மரண பரியந்தம் அவர் தேவ சுத்தம் செய்வதற்கு, பிதாவின் சுத்தம் செய்வதற்கு கீழ்ப்படினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தப்பட்டு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கவும் நாவுகள் யாவரை அறிக்கை செய்யவும் வைத்து விட்டார். இது எதற்காக இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் போதனையாக தரப்பட்ட மாதிரி. சிலர் பார்த்து ஒன்றும் தெரியாத ஏமாளிகள், என்னமோ அப்படி எல்லாம் உலகம் தெரியாம உலகத்தை அனுபவிக்க தெரியாம அலையிறாங்க. சொல்லலாம், ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக நம்மை சேர்த்து விடுவார். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய மனிதர், வேதபாரகர்கள், ஞானசாஸ்திரிகள் போன்ற அங்கே இவர் செய்கிற கிரிகளை குறித்து பல தர்க்கங்கள், பேல் சூழ்நாளும் சாஸ்திரம் அப்படி இப்படின்னு நடக்கும். இந்த தர்க்கங்கள் நடக்கிறது அவருடைய அம்மாவுக்கு, இயேசுவின் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து இயேசுடைய அம்மாவுக்கு சகோதரர்களெல்லாம் வெளியே வந்து நின்று, இப்படி உங்கள் அம்மா சகோதரர்கள் வெளியே நின்று உங்களை கூப்பிடுறாங்க. ஏன்னா வேறு மாதிரிலாம் ஆகிட்டாங்க. அவர் ஏதோ மதிமங்கி இருக்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், பெரிய ஆட்கள்லாம் கேள்வி கேட்கிறார், என்னெல்லாம் செய்தி போயிரு காதுக்கு. செய்தி போன உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்தாங்க. இதெல்லாம் தேவன் என்று கொஞ்சம் தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்படி இருந்தோம் அங்கே அவருடைய வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்து வளர்ந்து இப்படி இருக்கிற அப்படின்னா அப்படி கூப்பிட்டு விட்டாங்க. ஆண்டவர் என்ன பதில் சொல்லி விடுகிறாரு? மார்க் 3:31 முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்க. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். யாரு? பிதாவின் சுத்தம். பிதாவின் சுத்தம் யார் செய்கிறார்களோ அவரை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து காட்டுகிறார். இவர்கள் தான் எனக்கு, இதுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வீரர்கள் இளம்பட அருமையானவர்களே. இதோ இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், என் பிதாவினுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிற இவர்கள் எனக்கு சகோதர சகோதரிகள், என்னுடைய குடும்பம் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் உலகத்தில் ஆயத்தமாக இருக்கிறார்கள். புதிய எருசலேம் அதற்காகத்தான் எழும்பி இருக்கிறது. சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் சக உதிரர்கள், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படி?
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, என்னுடைய பிதாவே என்று ஜெபம் கற்றுக் கொடுத்தாரா? எங்கள் பிதா. எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள் என்று ஜெபம் பண்ணுங்கள். விதம், ஜெபம் பண்ண வேண்டிய விதம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்று அவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அந்த ஸ்டேஜுக்கு நாம் வளரணும். அந்த ஸ்டேஜுக்கு வளரணும். அங்கே பிதாவினுடைய வீட்டுக்கு தானே போகிறோம். அதற்குத்தானே ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனம் அப்படி இருக்கணும். அப்படினாலே சொன்னார், அம்மாவோ அப்பாவோ இருக்கட்டும், உலக பிரகாரமா மூச்சு போன பிறகு ஒன்றும் கிடையாது. நானும் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்ல, 4 மணி நேரம் நரகத்தில் நடந்து அழுந்தினேன்னு. தேவனுக்கு மகிமை. அங்கே அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை, உடன்பிறப்பு இல்லை, ஒரு நண்பர் இல்லை, ஒருவருக்கு அவர் செய்த பாவத்தை அவனவனே தொலைக்கிற இடம் அது என்று நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் என்ன பார்க்கின்றோம்? நாம் அனைவரும் பிதாவின் சுத்தம் இயேசு செய்தது போல அவர் பிதாவின் சுத்தம், அவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை பிதாவிற்கு கட்டளையிட்டிருந்தோம், அது செய்தார். அது செய்தபடினால் இன்று முழு உலகத்திற்கும் மீட்பு உண்டாயிற்று. நம்மளுக்கும் கர்த்தர் சில பாடுகள் நெருக்கங்களை தரலாம், விரும்பாத சில காரியங்களை செய்ய வைக்கலாம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதன் பின்னணியத்தில் அவர் வைத்திருப்பார் செய்ய போற நன்மைகள் எவ்வளவு பெரிய 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 நன்மைகளாம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அது மறைந்திருக்கிற ஒன்றாக இருக்கும். அது நடக்கும், அது நடக்கும். அதாவது நாம் அற்பமான மனிதர்களாக இருப்போம். கர்த்தர் நமது மூலம் நம்மிலே செய்யக்கூடிய கிரியைகள் ரொம்ப பெரிதாக இருக்கும். அதற்கு நாம் காரணமாக இருக்கணும். அதுக்கு நாம் தேவ சுத்தம் செய்யணும். தேவ சுத்தம் செய்யணும். சவுலை சந்தித்தார் பாருங்க ஆண்டவர். பெரிய தகுதிக்குரிய மனுஷன், பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். அவரை ஆண்டவர் சந்தித்தார். அவர் தேவ ஜனங்களை கொலை செய்யவும், சிறையில் அடைக்கவும், தண்டனை வாங்கி கொடுக்கவும், அவர் ஆலயங்களிலே அதிகாரம் வாங்குவதற்கு போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்தார், சரியாக சந்தித்தார். ஒன்றும் செய்ய முடியாது. 2 கண்ணும் குருடே கீழே நடக்கிறார். அவர் என்ன முதல் வார்த்தை என்ன கேட்கிறார்? அப்போஸ்தலர் 9:5-6 வாசிக்கலாமா? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். கேட்டான். போதும், தேவனுக்கு மகிமை. இந்த ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இதை செய்கிறது யார்? நீர் யார், நீர் யார் என்று கேட்கிறான். அப்போதான் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளை நீ உபத்திரப்படுத்துகிறாய் அல்லவா, அது என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ முள்ளில் நடந்து உதைக்கிறாய், உனக்கு அது வேதனை, செய்யாதே. அப்போதான் இவர் கேட்கிறார், கடவுள் அவரை சோதிக்கிறார், என்ன செய்யணும் ஆண்டவர்? அவருக்கு விரும்பாத இடத்துக்கு போக சொல்லுகிறார். யாரை பிடித்து சிறையில் போடணும், யாருக்கு தொந்தரவு கொடுக்கணும், யாருக்கு துன்பம் கொடுக்கணும்னு அதிகாரம் வாங்க போகிறாரோ அந்த இடத்துக்கே அனுப்புகிறார். அங்கே போ, அங்கே சொல்லப்படும், அப்படி செய் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் இந்த பாவ மன்னிப்பின் உபதேசம், ரட்சிப்பின் சத்தியம் எனக்கு கிடைத்த நாளில் ஆண்டவர் என்னோடு பேசிய அந்த மாலையில் என்ன சொன்னார்? அதாவது நான் 6 குடும்பங்களில் ஒப்புரவாக வேண்டி இருந்தேன். குடும்ப லிங்கில் நான் தகராறு பேச்சுவார்த்தை இல்லாமல் அவர்கிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒன்றாக அது இருந்தது. எத்தனையோ நாட்கள் தள்ளி கழித்து பார்த்தேன், முடியாது. தன்னுடைய சத்தம் நின்று போச்சு, எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறகு நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். பெரிய பிடிவாதமாக ரொம்ப இது பண்ணி என்னுடைய சரீரத்தை வலுப்படுத்தி கொண்டு போய் நான் நபர்களிடத்தில் ஒப்பரவாகிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன் தெரியுமா? ஆகாயத்தில் பறந்து வந்தது போல எனக்கு இருந்தது. பிதாவின் சுத்தம் செய்கிறதுல இருக்கிற மேன்மை ரொம்ப பெரிது அருமையானவர்களே. 2வது, நான் ஏற்கனவே எல்லா இடமும் சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய களவு செய்த பொருளை திருப்பி கொடுன்னு சொன்னார். 6 வயதில் எங்களுடைய ஊரில் சின்ன கிராமம், இந்த வெயில் காலத்தில் ஸ்கூல் முன்னால் ஆண்கள் வந்து படத்தை வந்து கதை விடுவாங்க. அது சின்ன பையன் காட்டு. அப்போ ஒரு குடிகார மடிக்குள்ளே இருந்து நான் அங்கே இருந்தேன். 6 வயசு. ஒரு தீப்பெட்டிக்கு அவன் பீடி குடிக்க வச்ச தீப்பெட்டிக்கு அதை எடுத்து திறந்து பார்த்தா 2 ரூபாயும் உள்ள.
களவு செய்யணுங்கிற நோக்கம் அல்ல. அதை ஒன்று என்ன செய்ய தெரியவும் செய்யாது. வைத்து கொஞ்ச நேரம் கழித்து தான் அவன் எழும்பிட்டான். எழும்பி இது காணலை, நம்ம கொடுத்தோன்னா நம்மளை தொலைச்சி விடுவான், தெரியும். அதை மறைத்தேன். அதை கொண்டு போய் 6 வயதில் செய்த இந்த களவு 25வது வயதில் கொண்டு கொடுத்து ஒப்புறவன். ரட்சிப்பு என்றால் என்ன என்று தேசத்தில் ரட்சிப்பு மறைஞ்சு போச்சுது. மக்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய மக்கள் சரியாக தெரிந்து கொள்ளணும். சும்மா இன்றைக்கி ஒரு சொப்பனம் கண்ட ஒரு சத்தத்தை கேட்டால் அப்படி பண்ண ஒரு நோய்களும் கிடையாது. ரட்சிப்பு என்பது வேறு. ஆனபடினால் அப்படி நான் செய்தேன். அது முதற்கொண்டு கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆனபடினால் அருமையானவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டி அவருக்கு விருப்பமில்லாத ஒன்றை பிதா அவர்கள் மேலே சுமத்திய போதும் உமக்கு சுத்தமானால் நடக்கட்டும், உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. சவுல் அவரை கர்த்தர் பவுலாக மாற்றி ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். அவர் முதல் கேட்ட கேள்வி ஒப்பு கொடுத்தல். நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் பிதாவே, குமாரனே நான் என்ன செய்யணும், இப்படி செய். அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பெரிய மனிதனாக மாறிவிட்டார். பூமியில் இருக்கும் போதே 3ஆம் வரைக்கெல்லாம் பெற்று வந்து விட்டார். அப்படியெல்லாம் இருந்தார். அவர் கடைசி சாரஜம். அவர் ரோமாபுரி போயிருக்கும்போது அவருடைய சிறைச்சாலையை பார்த்தோம். அவர் தலை வெட்டப்பட்ட இடங்களையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கே அவருடைய கல்லறையும் இருக்கிறது. பொற்கோயில் என்று ஒரு கோயில் கட்டி பிரசங்க பீடத்தில் அவருடைய கல்லறையும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. நான் இப்படி இடங்களிலெல்லாம் அந்த மனகசந்து ஒரு அழ வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பிதாவின் சுத்தம், தேவனுடைய சுத்தம் இப்படி செய்திருக்கிறார்கள். அன்று அவர் கேட்டார். அந்த கேள்வியின்படி கர்த்தர் பதில் கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவர் பின்வாங்காமல் அவைகளை நிறைவேற்றி முடித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற பாத்திரம் என்ன, நமக்கு என்ன கொடுக்கிறார் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை செய்தால் நமது மூலம் அநேகருக்கு நன்மை, நமது சாட்சியின் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு, விடுதலை. இப்படி ஆகுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் எதை செய்தாலும், எங்கே எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் அதில் என்ன செய்யணுமா? யாக்கோபு பக்தன் அவர் ஒரு சிறிய புஸ்தகம் தான் எழுதியிருக்கிறார். அதில் நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் ஒரு ஆலோசனை தர்றார் பாருங்க. அன்று அவர் இருந்த சபைக்கு இந்த நிறுவனங்களை கொடுத்திருக்கலாம். இன்று நமக்கும் இது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. வாசிங்க, யாக்கோபு எழுதின பொதுவான நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தீர்மானம், எதிர்காலத்தை பற்றிய திட்டம், இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைக்கணும், இப்படி அமைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இன்னும் போகணும், இவ்வளோ நாள் தங்கி இருந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம். அப்படிப்பட்டவர்களே கேளுங்கள், வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அடுத்து என்ன நடக்கும், அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல் இருக்கிறது. உங்களுடைய மனித ஜீவன் அப்படிதான். மனித ஜீவன் எப்படி? புகை போகுது, புகை திரும்பி அந்த புகை வராது, எங்கே போச்சுன்னு தெரியாது. இதுதான் மனித வாழ்க்கை, இவ்வளவுதான். இப்போ நாமளும் அதை சிந்திக்கிறோமே. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், அந்த குளத்தில் காலையில் கதவு திறந்து பார்த்தா அந்த நீர் குமிழி இப்படி நிற்கும் மேலே. கொஞ்ச நேரம் சூரியன் லேசாக வந்த உடனே அதுக்குள்ள டிசனாக தெரியும். ஏதாவது போகிற மனிதன் யாரானாலும் நின்று கொஞ்சம் நேரம் அதை பார்ப்பாங்க. அவளை கலர்கள் அதில் தெரியும். பாருங்கள், நம்ம வாய்க்குள்ள தண்ணி எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு நேரம் ஊதுனா அதில் டிசன் விழுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே டிசன்ஸ் விழும்.
பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கூடுதலாக பார்த்துட்டா வெயில் அங்கே கொஞ்சம் சூடாக ஏறணும்னு டப்புன்னு. இவ்வளோதான் மனித வாழ்க்கை. அவர் அதை புகையை பற்றி எழுதியிருக்கிறார். இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் ஒன்றுமில்லை அருமையானவர்களே. பிறருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். அவர் எத்தனை நிற்கிற வீட்டு முன்னால் நம்ம 4 கார் நிற்கிது, பெரிய மாடி வீடு, எத்தனை வீடு எத்தனை நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஐயா கடவுளை ஒரு ஆசீர்வதிங்க. நம்மவர்களும் சில நம்மகிட்ட சொல்லுவாங்க, அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறது, அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறது. ஆள போகிறது யார்? ஆள போகிறது யார்? கேளுங்கள். இப்படி சொல்லுகிறவர்களே சிந்தியுங்கள். தோன்றி திரும்பி காணப்படாமல் போகிற புகைக்கொப்பாக மனிதனுடைய ஜீவன் இருக்கிறது. தூங்கும் போது இந்த காற்று வெளியே போகுது, உள்ளே வருது, வெளியே போகுது, உள்ளே வருது. வெளியே போகிறது அப்படியே போயிட்டால் போச்சு. இவ்வளவுதான மனித வாழ்க்கை. ஆனபடியினால் அப்படி சொல்லாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள். மறைமுகமாக அப்படி திட்டங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். உடனே அதை சரி பண்ண வேண்டும். அதைத்தான் நானும் பலருக்கு சொல்லி கொடுக்கிறேன் அருமையானவர்களே. பாஸ்டர் இருக்கும் காலம் வரைக்கும் நான் அப்படித்தான் வளர்க்க முடியும். ரொம்ப பெருமை எல்லாம் பாராட்டுறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது அவர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் காணிக்கையை போடுவதற்கு அந்த பாட்டு படிக்கும்போது எனக்கு காணிக்கை காசு தருவாங்க. பாட்டு தொடங்கின காணிக்கை பாட்டு தொடங்கின காசு கொடுப்பாங்க, வாங்கி போட்டுருவாங்க. என்றைக்கு அவர்கள் இங்கேருந்து வழி அனுப்பிட்டு போனாங்க, அன்றைக்கும் அவங்க பயிர்ப்புகள் தான் என்னுடைய காணிக்கை காசு இருந்தது. என்னுடைய பாக்கெட்டு எம்டியாகத்தான் எப்பொழுது இருக்கும். இந்த நம்முடைய சந்திக்கப்படுற ஆயிரக்கணக்கான விசுவாச மக்கள் பறந்து கிடக்கிறார்கள். அவர்கள் இன்றும் சொல்லுவார்கள், என்னை பழைய ஆட்களுக்கு லேவியர்ன்னு சொன்னாதான் தெரியும். அவங்க எல்லாம் துபாயிலெல்லாம் போனால் லேவியரையான்னு தான் சொல்லுவாங்க. தேவனுக்கு மகிமை. இப்படித்தான் எனக்கு பேர் வச்சிருந்தாங்க. லேவியர் என்று சொன்னால் ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை தான் நாம் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு எப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்லவா? அதான் ஒரு குற்றம் சொல்றதுக்காக அப்படி சொன்னாராம். முன்னால நடந்து 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 போவாங்க, சைக்கிளில் கீழே போவாங்க. இப்போ பிளேனில் பறக்கிறாங்க. பிளேனில் பறக்கணும்னா இப்போ துபாய்க்கு மற்ற நாடுகளுக்கு போகணுன்னா கடலுக்குள்ளே நடந்து போக முடியுமோ? சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியுமா? இப்படியெல்லாம் இன்று இருக்கிறது. இந்த பிரகாரம் செய்த ஊழியர்கள் தான் இவையெல்லாம். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு கீழே வாசிக்க போறாங்க. கேளுங்க. மனிதனுடைய வாழ்க்கை புகைக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், இப்ப போடுங்க, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். எவ்வளவு அருமையானது 2 வார்த்தைகள் எப்படி அமைச்சிருக்கு பாருங்க. அந்த காரியம் சரி, நீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க சொல்றது சரிதான். அது ஆண்டவருக்கு சுத்தமாகிறது முதல்ல. 2வது, அது வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்தால் பார்ப்போம். எவ்வளோ வார்த்தை! இப்போ நான் உலகத்தில் பார்க்கலையா? அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்ய நல்லாமோ. கடைசியில் அந்த சந்தர்ப்பம் வரும்போது ஆள் இருக்கேன். அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக தேவ சுத்தம், தேவ சுத்தம், தேவ சுத்தம். அப்போ நான் இடையில கொஞ்ச நாள் போகல, சில இடங்களுக்கு கேட்பாங்க, ஐயா வரணும் ஐயா, நான் அடுத்த ஒரு இடத்துல வந்துருவீங்களா ஐயா, 10 நாளில் வருவீங்களா? அப்போ நாம் என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கு முன்னால் ஒரு எழுத்து போடுங்க, பிறகு கர்த்தருக்கு சுத்தமானால் அப்படி போடுங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் அப்படி ஆகும், வருவோம் வருவோம். முடியாது. இப்போ கூட ஒருவர் கேட்டார், நான் அங்கே சென்னைக்கு போகிறேன்னு விசா கிடச்சிட்டா ஐயா அப்படின்னாரு. அவர்கிட்ட அவங்க என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், எனக்கு விசா அனுப்புவேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு? நீங்கள் இன்னைக்கு டிக்கெட் எடுத்து நாளைக்கு கிளம்பிடுவீங்க. எங்கே போனால் எனக்கு மேலே இருந்து விசா வரணும் இல்லையா? தேவனுக்கு மகிமை. எதுவா இருந்தாலும் நாம் போட வேண்டியது என்ன? கர்த்தருக்கு சுத்தமானால், நாம் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள், போதும். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்வோம். நான் அதை செய்வேன், எனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம். அதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கிறது இல்லை. தேவன் அதில் தலையிட மாட்டார்.
என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சுத்தத்துக்கு அவர் இதை விரும்பினால், அந்த குஷ்டரோகி சொல்கிறான் பாருங்க, உமக்கு சுத்தமானால் என்ன சுத்தமாக்க உம்மாலாகும். அப்படி அந்த குஷ்டரோகி சொல்கிறான். அந்த ஜெபத்தை நாங்கள் கவனிக்கும் போது அவ்வளவு ஒரு அர்த்தபுஷ்டியாக இருக்குது. அவனால் தெரிஞ்சிருந்திருக்கிறான். அவர் சுத்தமானதான் செய்வார். தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவானால் யார் கேட்டாலும், பிரதர் சிஸ்டர் கர்த்தரை சுத்தமான பார்ப்போம், கர்த்தரை சுத்தமான நாளைக்கு நம்ம சந்திப்போம், இப்படித்தான் சொல்லணுமே ஒழிய போயிட்டு வாங்க ஒரு 6 மாதத்தில் பார்க்கலாம் சொல்லக்கூடாது என்பதை கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நாம் சொல்ல பழகுவோம். சங்கீதக்காரன் இதை சரியாக அறிந்திருந்தார். சங்கீதக்காரன் இதை சரியாக அறிந்திருந்தார். என்ன சொல்கிறார்? 135ஆம் சங்கீதம் 6வது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்கிறார். அவ்வளவுதான். மேல வானத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பூமியில் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் சரி, ரேடியோ நியூஸ் அப்படி வருது இப்படி நடக்கட்டும், அவருக்கு சுத்தமானதான் நடக்கும். அரசியல் வட்டாரம் அவருக்கு சுத்தமானதான் நடக்கும். இன்னொரு பிடிச்சிருவாரு நமக்கு இல்லை, அவருக்கு சுத்தமானதான் நடக்கும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் தமக்கு சுத்தமானவைகளே செய்கிறார். சுனாமி வந்துட்டனா சும்மா வராது, அவருக்கு சுத்தமானதான் வரும். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், துர்ச்செய்தியை கேட்கும் போது நம்முடைய ஆத்மா கலங்குகிறது என்றால், நமக்குள்ளே அனுப்ப வேண்டியது என்ன? தேவனுக்கு சுத்தமல்லாது நடக்காது. தேவனுக்கு சுத்தமானால் நடக்கும். தேவனுக்கு சுத்தமானால் எதுவாக இருந்தாலும் சரி, வேற ஒருவர் அதுக்கு மாற நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கற்றுக்கொண்டு நாம் பற்றிக்கொள்வோம். இதனுடைய மனசுல இருக்கட்டும். இயேசு சுவாமியுடைய ஜெபம், அவர் கற்று தந்திருக்கிற ஜெபம் நம்முடைய மனசுல இருக்கட்டும். மாறான தேவ சுத்தத்துக்கு மாறாக நாம் எதுவும் கடவுளத்தில் கேட்க வேண்டாம். கேட்டால் அதில் எந்த பயனும் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொண்ட உண்மை. யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணத்தில் போய் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு தானே. இப்போ நான் சொன்னலாம், இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை வாங்கிடாவிட்டால் இந்த முழு உலகத்துக்கு ரட்சிப்பு எப்படி கிடைச்சிருக்கும்? கிடைக்காது. அதே போல 40 நாளையில் நினிவே பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் சுத்தம் கொண்டுட்டார். யோனாவை அனுப்பி செய்தி அனுப்ப சொன்னார். அழிக்கணும்னு அழிச்சணும்னு இல்லை, இப்போ இருக்கிற நிலையில் அவர்களை அழிக்கக்கூடிய தருணையில் இருக்கிறார். அந்த யோனா சொல்லுகிறதுனால மனம் திரும்பிட மாட்டார்களா என்று ஆண்டவர் வச்சிருப்பார் உள்ளத்தில். இவர் அதை விட்டுட்டு எங்கே ஓடிட்டார்? தர்சீசுக்கு ஓடிட்டார். தேவ சுத்தத்துக்கு மாறா தர்சீசுக்கு போயிட்டார். தர்சீசில் இவர் தேவ சுத்தம் செய்யாமல் போனதுனால இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆபத்து வர ஆரம்பிச்சு. கப்பல் வந்து அமிழ்ந்து போகுது. அப்போ மாலுமி பார்த்தான், என்ன இவ்வளவு நாள் நாம் தொழில் செய்திருக்கிறோம், பயணப்பட்டிருக்கிறோம், இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கவில்லை, என்ன என்று நீ அப்படியே சுற்றி பார்க்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார், நீ யாரப்பா அவங்க கடவுள் நோக்கி கூப்பிடுங்க, வேறு நமக்கு வழி இல்லை, நடுக்கடலில் நடக்கிறோம், தத்தளிக்கிறோம், கடல் கப்பல் அமல போகுது, என்ன செய்வது ஏன் என்று ஒருவரே விசாரிக்கிறார். எல்லாரும் அப்படியே ஒன்றும் இல்லை. கப்பல் அடித்தட்டில் இறங்கி பார்த்தாங்க, ஒரு நிமிஷம் இவ்வளோ சூழலையும் உறங்கிக்கிட்டு இருக்கார். அவர் தூங்கிட்டு நடக்கிறார். அங்கே அவரை தட்டி எழுப்பி, நீ யாரப்பா இருந்தது டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னார். உடனே அவனை கூட்டிட்டு, இவன் நிமித்தம் தான் இத்தனை பேருக்கும் தேவ சுத்தம் செய்யாமல் தேவனுடைய சுத்தத்தை விட்டு ஓடி போறான் அல்லவா, அவ்வளோ பேருக்கும் ஒருத்தர். குடும்பத்தின் தலைவர் தப்பு பண்ணினால் உள்ள எல்லாம் கொந்தளிப்பு. குடும்பத்தில் ஊரெல்லாம் அப்படி நடக்கு, பைபிள் அப்படின்னு சொல்லுது. அப்பா எல்லாம் கொந்தளிப்பு, ஒருவருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்ற மனிதனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனை கண்டுபிடிச்ச உடனே சொல்லப்பா, இப்படி நான் தப்பி ஓடுறேன், என்னை நினைவுக்கு போச்சோன்னா நான் இப்போ தர்சீசுக்கு போகிறேன்,
தேவ கோபம். தேவ சுத்தத்தை மீறினபடினால் வாசல் அடைபடுகிறது. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆபத்து. எனக்கு கொஞ்சம் தப்புனா மரணம் வந்துடும். கப்பல் மூட போகுது. என்னப்பா செய்யணும்? என்ன தூக்கி கடலில் போட்டுறீங்க. உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னா என்ன தூக்கி கடலில் வீசுறது. அந்த மக்களும் கடவுளுக்கு பயந்தவன். எல்லாம் யோசித்துட்டு, ஆண்டவரே இவன் உம்முடைய சுத்தம் அறிந்தும் வேறு வழியாக ஓடுகிறபடினால் இப்படி நாங்கள் செய்ய போகிறோம். அவனுடைய ரத்தப்படி எங்கள் மேலே வந்துடாமல் எங்களை காத்துக்கிடும் என்று சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லி தூக்கி போடுறாங்க பாருங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்போ அவர்களுக்கும் பயம். ஐயோ, கடவுள் தள்ளிட்டு இருக்கிறாரு, நான் ஒரு மனிதனை நாம வன்கொலையாக கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இந்த வார்த்தை சொல்றாங்க. வாசங்க. கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி, உமக்கு சுத்தமானபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். தேவனுக்கு மகிமை. இப்போ இவனை கொண்டு போடுவதற்கு அல்ல, இவன் நினைவே பட்டணத்தில் போய் அந்த செய்தி சொல்லணும். ஆனபடியினால் இப்பொழுது என்ன சொல்லி போடுகிறார்? என்னுடைய ரத்தப்பழி எங்கள் மேலே சுதந்திரப்படாது, அது நிமித்தம் எங்களை பண்ணிவிடாது. இப்பொழுது உமக்கு சுத்தமானது நீ செய்கிறேன். ஆனபடினால் நான் தூக்கி கடலாம். ஆண்டவர் ரெடியாகி அங்கே ஒரு மீனை வைத்திருந்தார். அது முழங்கிச்சு. எவ்வளோ பெரிய காரியம். இதெல்லாம் கட்டுக்கதையும் இல்லை, இது ஒரு இல்லை, இது ஒன்று நடந்த சம்பவம். அப்படினால் ஆண்டவர் அவரை வழி நடத்தி பழையபடி எங்கே கொண்டு விட்டார்? அவருடைய சுத்தத்தின்படி அங்கே தர்சீசனுடைய அந்த பட்டணத்தின் ஓரத்தில் கொண்டு கைக்கு போட்டு போயிட்டது. திரும்பி அவனையும் சொல்லி அந்த பட்டணத்துக்கு மீட்பு கிடைத்தது. தேவ சுத்தம் செய்யும் போது அங்கே அநேகர் பாதுகாக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு மீட்பு, அநேகருக்கு சேவம் உண்டாகும். நீங்களும் நானும் தேவ சுத்தம் செய்வோம். தேவ சுத்தம் செய்யாமல் நம்முடைய அறிவோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய மேன்மையோ, நம்மிடத்தில் பணமோ ஒன்றும் செய்யாது. அப்படினால் நாம் தேவ சுத்தம் செய்வோமானால் நாமளே பாக்கியவான்கள். நாமளே பாக்கியவான்கள். அப்படினால் இயேசுவை மாதிரியாக கொண்டு பிதாவின் சுத்தம் செய்வோம். கர்த்தர் அனைவரை ஆசீர்வதிப்பாராக.